வணக்கம் நண்பர்களே. சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். நம்ம சேனல்ல ஜோதிட விதிகள்ல பயனுள்ள விதிகளா பல விதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த விதிகள்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விதி, இது விதின்னு சொல்லக்கூடாது, தர்மகர்மாதிபதி யோகம். ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த ஒரு யோகம் இருந்தா போதும். இந்த ஒரு யோகம் இருந்துச்சுனாலே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். அந்த ஜாதகர் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த யோகம் எப்படி வேலை செய்யுது, இந்த யோகம் எந்த மாதிரி இருக்குன்னு இருந்தால் இந்த யோகம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 2 பேரும் சேர்ந்து 12 வீடுகளில் எங்கே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் லக்கணத்திற்கு 9, 10 கூடி, அது லக்கணத்துக்கு கூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நல்ல பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்கு, கோவில் கட்டுவது, கும்பாபிஷேகம் செய்வது, பல விஷயங்களை கொடுக்கும். அதாவது அந்த ஜாதகருக்கு வந்து என்னென்னவெல்லாம் இந்த பூமியில அம்சங்கள் இருக்குதோ அத்தனை அம்சங்களையும் யோகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் அவங்க தான். அப்போ 12 வீடுகள் மொத்தம் இருக்குது, லக்கணம் வந்து 12ஆ இருக்கும். அப்ப எந்தெந்த லக்கணத்துக்கு என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது தான். அப்போ மேஷ லக்கணத்துக்கு குருவும் சனியும், ரிஷப லக்கணத்துக்கு சனி மட்டுமே, மிதுன லக்கணத்திற்கு குரு சனி, கடக லக்கணத்திற்கு குரு செவ்வாய், சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் சுக்கிரன், கன்னி லக்கணத்திற்கு சுக்கிரன் புதன், துலா லக்கணத்திற்கு புதன் சந்திரன், விருச்சக லக்கணத்திற்கு சந்திரன் சூரியன், தனுசு லக்கணத்திற்கு சூரியன் புதன், மகர லக்கணத்திற்கு புதன் சுக்கிரன், கும்ப லக்கணத்திற்கு சுக்கிரன் செவ்வாய், மீன லக்கணத்திற்கு செவ்வாய் புதன். இந்த கிரக சேர்க்கை 12 வீடுகள்ல ஏதாவது ஒரு வீடுகள்ல உட்கார்ந்து இருந்தா இந்த லக்கணக்காரங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. அப்போ மேஷ லக்கணத்துக்கு இந்த குருவும் சனியும் சேர்ந்திருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதி மேஷ லக்கணத்துக்கு சனி பாதகாதிபதியா இருக்கிறதுனால இந்த பலன்கள் வந்து என்ன செய்வார், பாதி தான் செய்வார், பாதி செய்ய மாட்டார். ரெண்டாவது, மிதுன லக்னத்துக்கு 7, 8, 9, 10 கூடியவர் அவரும் குருவும் சனியாவே வருவாரு. மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதியா இருக்கிறதுனால அவருக்கும் அந்த பலன்கள்ல பாதி தான் செய்வார். இந்த 2 லக்னத்துக்காரங்களுக்கு மட்டுமே குரு சனி பலன்கள் செஞ்சாலும் பாதி தான் செய்வாரு, முழுமையான பலன்கள் கிடைக்காது. மற்ற லக்னங்களுக்கு 10 லக்னங்களுக்கும் பலன்களை வந்து சிறப்பா வாரி கொடுப்பார். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த அமைப்புகள், இந்த கிரக சேர்க்கை வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் போய் உட்கார்ந்துருக்கணும். இது லக்கணத்துக்கு மட்டுமே. சரி, சப்போஸ் ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்கணம் மேஷ லக்கணம் 2 குடையவன் வந்து பாத்தீங்க 2ஆம் இடத்துக்கு சனி 9, 10 குடையவனா இருந்து அவரு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய ஒரு சனி திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போ உதாரண ஜாதகம் போடுறேன். இந்த ஜாதகம் லக்கணம் வந்து மேஷ லக்கணம், 2ஆம் இடத்துக்கு 7, 8, 9 கூடியவன் வந்து சனி. இந்த சனி கரெக்டா இங்கேயே வந்து உட்கார்ந்துட்டார். நாம் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, மேஷ லக்கணத்துக்கு 10, அதாவது 9, 10 கூடியவன் வந்து சனி, அவர் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு, அந்த ஜாதகருக்கு தொழில் சிறப்பா அமையாது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய திசை சனி திசை. இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி தன்னுடைய 2ஆம் இடத்தையே போய் பார்க்கறாரு, 8ஆம் இடத்திலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த 2ஆம் இடத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் பெற்றதுனால இந்த சனி திசை வந்ததுனால இந்த ஜாதகர் இந்த திசையில் பணம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டார். டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறாரு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு, நகை கடை வச்சிருக்கிறாரு, என்னென்னமோ அந்த சனி திசை வந்ததும் போதும் அவருக்கு பணம் எங்கெங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு பாவகத்துக்கு போய் நின்னாலும் 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திசை வந்துருச்சு அப்படின்னா அந்த யோகம் நம்மை விட்டு போகாது. இப்ப இதே விருச்சக லக்னம், விருச்சக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் தர்மகர்மாதிபதி யோகம் பெற்ற கிரகம். இது கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் நிக்கிறார். சந்திரன்
சூரியன். இந்த ஜாதகருக்கு விருச்சக லக்னம் 7, இந்த விருச்சக லக்னம் ஒரு 7, 8, 9, 10 கூடிய சந்திரன் சூரியன் கூடி கரெக்டா எங்க போய் நிற்கிறாரு, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு. இந்த ஜாதகர் அரசு வேலையில இருக்கிறார், அரசு வேலையில தாசில்தாரா இருக்கிறார், மிகப்பெரிய யோகம். அப்ப இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய திசை என்ன திசை வருது, சந்திர திசையே வந்ததுனால அந்த திசை அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்குது. சந்திர திசை சூரிய புத்தியில அந்த ஜாதகருக்கு வேலையை கொடுத்துருச்சு. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது லக்னத்திற்கு மட்டும் நாம் எடுத்து பலன் பார்ப்போம். ஆனா 12 பாவகங்களுக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல தர்மகர்மாதிபதி யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரக சேர்க்கை எதுலையாவது ஒன்று சேர்ந்து குரு சனியோ இல்லை சுக்கரன் செவ்வாயோ இல்லை செவ்வாய் சுக்கரனோ இல்லை சுக்கரன் புதுவோ இல்லை புதன் சந்திரனோ ஏதாவது ஒரு கிரக சேர்க்கை வந்து இந்த வீடுகளில் போய் எங்கேயாவது போய் நிற்கும். அது எந்த பாவகத்துக்கு போய் நிற்குதோ அந்த பாவகத்தினுடைய இயக்கம் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மேஷ லக்னம் போடுறோம். இந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி. இந்த கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்துக்கிறார். சுக்கிரன் புதன் இந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ஜாதகரும் அரசு வேலை, இந்த ஜாதகரும் அரசு வேலை. சூரிய திசை சுக்கிர திசை நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குது. அப்போ 12 வீடுகளுக்கு எந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு யோகத்தை கொடுத்தே தீரும், கொடுக்காம போகவே போகாது அப்படிங்கிறது விதி. இந்த விதி நீங்க உங்களுடைய ஜாதகங்கள்ல இல்ல உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்டுடைய ஜாதகங்கள்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த விதி கம்பல்சரி சக்சஸ் பண்ணும். இதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம். ரெண்டாவது சிவன் கோவில் கட்டுறது இல்ல சிவன் கோவிலுக்கு வந்து ஏதாவது ஒரு தானம் செய்யறது அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தா மட்டும்தான் அவங்க செய்யணும். மற்ற யோகங்கள் இருக்குது, நான் ஏதாவது செய்யறேன்னு சொன்னா நிச்சயமா அந்த கொடுக்கப்பட்ட பொருட்கள் மூலமாகவோ இல்லை நாம் ஏதாவது சிவன் கோவிலுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த யோகத்துல இருந்து நாம சிவன் கோவில்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை அதன் மூலமா கொடுக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவன் கோவிலில் வந்து கதவு கேட்டாங்க, நாங்கள் வாங்கி கொடுத்தோம், அது வாங்கி கொடுத்ததுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இல்லை கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் கேட்டாங்க, இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஏதாவது ஒரு முன்னாடி ஒரு மண்டபம் ஒன்று கட்டி கொடுக்குறோன்னு சொன்னோம், இல்லை நாங்கள் கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைக்கிறோன்னு சொன்னோம். இப்படியெல்லாம் நிறையா பேர் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பொருட்கள் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். இது கூட கேள்வி, எனக்கு கோயிலுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அதன் மூலமா ஏதாவது பிரச்சனை வருமா, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் அவங்க செய்தால் மட்டும்தான் அந்த இறைவனே வந்து ஏத்துக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லாம நாம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த பொருள் அதை ஏத்துக்கிறதும் இல்லை, அந்த பொருள் கொடுத்ததுக்கு பின்னாடி நமக்கு பிரச்சனையாகவும் ரிட்டர்ன் அடிக்குது அப்படிங்கிறது உண்மை. என்னோட அனுபவத்தில் நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு முக்கியமான விஷயம் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறது. இதுல எந்த வீடுகளுக்கு 6ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு தலைமை பொறுப்பு. அதே விருச்சக லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்ததுனால அவர் தாசில்தார். அதே மேஷ லக்னத்துக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் குரு சனி இருந்தாலும் அவர் ஒரு டம்மி பீஸா தான் இருப்பாரே தவிர முழுசா அந்த யோகத்தை செய்ய விடாது. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சுகங்கள், அம்சம் எல்லாத்தையுமே கொடுத்துரும். இது யோகங்கள்ல முதன்மையான யோகம். ஜோதிடத்துல எத்தனையோ யோகங்கள் இருந்தாலும் இந்த ஒரு யோகம் ஜாதகருக்கு ஒன்று இருந்தா போதும், ஒரே ஒரு யோகம். இது வந்து ஒரு தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்தை வந்து அச்சாண்டி தான் அந்த தேரையே இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த ஒரு கிரக சேர்க்கை எங்கேயாவது ஒரு வீடுகளில் போய் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு அந்த திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சதா சிவபிரம்மம்.